ஹலோ வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். இன்றைக்கு எங்களோட சேனல்ல பேக்கரி ஸ்டைல் பிரெட்டை வீட்டில் எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருப்பதால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என நம்புறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். வெல்கம் பேக் டு இல்லத்தரசி ஃபுட் சேனல். தேவையான இன்கிரிடியன்ட்ஸை பார்க்கலாம். வாட்டர் 4-3 கப், சுகர் 3 டேபிள் ஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, கோதுமை மா 500 கிராம், ஈஸ்ட் 8 கிராம், ஃப்ரெஷ் மில்க் 160 மில்லிலிட்டர், பட்டர் 50 கிராம். முதல்ல சுத்தமான ஒரு பவுல் ஒன்று எடுத்து அதில் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கொள்வேன். இளம் சூடான ஃப்ரெஷ் மில்கை ஆட் பண்ணுறேன். கூடவே சுகரை ஆட் பண்ணுறேன். சுகர் கரையும் வரை மிக்ஸ் பண்ணி கொள்றேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆவதற்கு ஃப்ரெஷ் மில்க் இளம் சூடான நிலையில இருக்க வேண்டும். ஃப்ரெஷ் மில்க் அதிகம் சூடானால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாமல் போய்விடும். கூடவே ஈஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆக 10 மினிட்ஸ் ரெஸ்ட்ல வைப்பேன். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஈஸ்ட் நல்ல விதத்தில் ஆக்டிவேட் ஆகிருக்குது. இது உங்களுக்கே பார்த்தால் விளங்கும். பாருங்க, அள்ளி எடுக்கும் போதே சேர்ந்து வருகுது. இது அப்படியே ஒரு பக்கமா வைத்து விட்டு பிரெட்டுக்குரிய டோவை செய்வேன். கோதுமை மாலை பட்டரை ஆட் பண்ணுவேன். பட்டர் இது போல நன்கு சாஃப்டான விதத்தில் இருக்க வேண்டும். 1 ஹவருக்கு முன்னுக்கே ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கோங்க. சிறிதளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நன்கு மிக்ஸ் பண்ணி கொள்றேன். அதில் ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் மிக்சரை சேர்க்கிறேன். கூடவே வாட்டரை சேர்க்கிறேன். நன்கு விரல்களை அழுத்தி பிசைந்து எடுத்துக்கொள்வேன். மீதமுள்ள வாட்டரையும் ஆட் பண்ணி நன்கு பிசைந்து கொள்றேன். இவ்வாறு பிசைந்து எடுத்ததும் நன்கு ஒட்டிய நிலையில தான் இருக்கும். ஒட்டிய நிலையில் உள்ள இந்த டோவை நாங்க வெளியே எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி நன்கு அழுத்தி பிசைய வேண்டும். நான் இப்போ ஒரு போர்ட்ல போட்டு தான் 15 மினிட்ஸ் இதை அழுத்தி பிசைறேன். அதே நேரம் உங்களுக்கு டைல்ல போட்டு இப்படி செய்யறதாக இருந்தால் மிகவும் இலகுவாக இருக்கும். இது போல 15 மினிட்ஸ் நன்கு அழுத்தி பிசைந்து எடுக்கவும். நன்கு பிசைந்து முடிந்ததும் அது ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அந்த பவுலுக்கும் டோக்கும் நன்கு ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப பொங்கியதும் ஒட்டாமல் இருக்கும். அப்படியே கவர் பண்ணி அது டபுள் சைஸ் ஆகும் வரை வைங்க. அதுவரை சென்ற வீடியோ கமெண்ட் பண்ணவங்கல்ல 2 முறையில ஒரு வினரை செலக்ட் பண்ணுவேன். கமெண்ட் பண்ணவங்களோட நேம் லிஸ்ட்டை எடுத்துக்கிறேன். அதுல ஒருத்தரை நாங்க செலக்ட் பண்ணுவேன். வினரை செலக்ட் பண்ண ஸ்பின் பண்ணுவேன். சென்ற வீடியோக்கான வினர் ஃபாத்திமா ஆயிஷா. Congratulations ஃபாத்திமா ஆயிஷா. உங்களுக்கான ஒரு மாதத்திற்குரிய யூடியூப் பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணுவதற்கு
டிஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோலையும் ஒருத்தர வினராக செலக்ட் பண்றேன். அதனால உங்களோட கமெண்ட்ஸ்களை மறக்காம பதிவிடுங்க. அடுத்த வீடியோக்கான வெற்றியாளராக நீங்களும் இருக்கலாம். ஆஃப்டர் 1 hour தேவையான அளவுக்கு டபுள் சைஸா வந்திருக்குது. இப்போ இதை போர்டில் போட்டு ப்ரெட்டு ட்ரேக்கு போடுறதுக்கு தேவையான மாதிரி செஞ்செடுப்பேன். போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டோவை இது போல தட்டி எடுப்பேன். பிரெட் ட்ரேக்கு நன்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்வேன். இது போல ட்ரேட அளவுக்கு வர 2 பக்கமாகவும் மடித்து ரோல் பண்ணிக்கொள்வேன். ரோல் பண்ண டோவை ஓரங்கள் சேரும் வரை நன்கு அழுத்தி விடுறேன். பிரெட் டோவை ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்படியே டோக்கு மேலால ஆயிலை அப்ளை பண்ணி அதை கவர் பண்ணி 20 minutes ரெஸ்ட்ல வைக்கவும். ஆஃப்டர் 20 minutes டோ வந்து டபுள் சைஸாக காணப்படிய மீண்டும் ஒரு தடவை ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பிரெட்டை பேக் பண்ண முன்னுக்கு அவனை 125 செல்சியஸ்ல 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணின அவன்ல 125 செல்சியஸ்ல 40 minutes பேக் பண்ணி எடுங்கோ. இதுதான் நாங்க பேக் பண்ணி எடுத்த பிரெட். நல்ல பெர்ஃபெக்ட்டான விதத்துல வந்திருக்குது. நன்கு ஆறிய பிறகு பிரெட்டை ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஷூட்டோட கட் பண்ணேன்னு சொன்னால் ஒழுங்கான முறையில் கட் பண்ண முடியாமல் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இதுபோல் இன்னும் ஒரு ரெசிபியில் சந்திக்கும் வரை இது உங்கள் இல்லத்தரசி.